மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, எனக்கு சிவகாசி பொருந்தும் என்று கணித்த என் அண்ணன்கள் விஷ்ணு மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், என் திறமையை நம்பி வாய்ப்பு கொடுத்த என் அப்பா புசியானந்த் அவர்களுக்கும், ஆதவ் சார் அவர்களுக்கும் என் மிகுந்த நன்றி அண்ட் வணக்கம். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைகளும் வாழ்த்தக்கூடிய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். A politician thinks of the next election, a statesman thinks of the next generation என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தைகள் ஸ்டேட்ஸ்மேன் லீடர் ஆன நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அப்படியே பொருந்தும். இந்த வரலாற்று முக்கியமான தருணத்தில் முக்கியத்துவம் மிகுந்த துறையான தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை பொறுப்பை எனக்கு வழங்கி பெண் இனத்தையே பெருமைப்படுத்தி இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் முதல்வரின் அன்பு வேண்டுகோளை ஏற்று அரசியலுக்கு புதுமுகமான என்னை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து இங்கே அனுப்பி வைத்துள்ள இந்தியாவின் குட்டி ஜப்பான் என பெருமையோடு அழைக்கப்படும் சிவகாசி தொகுதி மக்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பான பெற்றோர்களுக்கும் எனக்கு இப்போதும் வழிகாட்டிகளாக திகழும் என் மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரண குடும்பத்து பெண் ஆன நானும் இங்கே இந்த பேரவையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எளிய பின்னணியில் இருந்து வந்திருக்கிறோம். ஆண்களுக்கே உரியதாக கருதப்பட்ட அரசியல் அரங்குகளில் நுழைந்து தைரியமாக எங்களால் களமாட முடிகிறது என்றால் அதற்கான தைரியத்தையும் ஊக்கத்தையும் தந்தவர் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நமது 5 கொள்கை தலைவர்களில் 2 பெண் தலைவர்களை இடம்பெற செய்து பெண் இனத்தையே பெருமைப்படுத்தி இருப்பவர் நம்முடைய அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள். எளிமையான குடும்பத்தில் பிறந்து தமிழ் வழியில் பயின்று சிறுவயது திருமணத்தை மறுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற்று தலை நிமிர்ந்து நடக்க முயற்சிக்கும் என்னையே கூட தினம்தோறும் கேலி செய்து முடக்க பார்க்கிறது இந்த சமூகம். பெண் புத்தி பின் புத்தி என்று இகழ்வது இந்த சமூகத்தின் பொது புத்தி. நானும் இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எத்தனையோ கேலி கிண்டல்களை புறம் தள்ளி துணிச்சலுடன் களமாடுகிறோம் என்றால் சிங்கப்பெண் என்ற அடைமொழி தந்து எங்களை உத்வேகப்படுத்த ஒரு அண்ணன் இருக்கிறார் என்ற அசாத்தியமான நம்பிக்கை தான் காரணம். பெண்களின் கைகளில் இருந்து சமையல் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார். பாலின சமத்துவம் பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருகிற பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பெண்களுடைய கண்ணியம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். பெண்களின் கண்ணியத்துக்கு யாராவது இழுக்கு ஏற்படுத்தினால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்று செயல் மூலம் உணர்த்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கு இருப்பதால் பெண்கள் தாங்கள் பாதுகாப்பான ஆட்சியின் கீழ் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளின் கல்வியில் மட்டுமல்ல அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் பெரும் அக்கறை செலுத்திய மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பெண்கள் முன்னேற்றத்திலும் பாதுகாப்பிலும் பெரும் உறுதுணையாக பக்கபலமாக தளபதி அவர்களும் தாவேகாவும் இருந்ததால் தான் மிக பெருவாரியான பெண்கள் தாய்மார்கள் கடந்த தேர்தலில் தளபதிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மகத்தான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிஷல் ஒபாமா சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸ்ட்ராங் மென், a strong men who are truly role models don't need to put down women to make themselves feel powerful. People who are truly strong lift others up. People who are truly strong lift others up. People who are truly powerful bring others together. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கு. இது மட்டும் அல்லாம நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்த உடனே காட்டன் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சு தமிழகத்தில் பருத்தி உற்பத்தி பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் குறைவாகவும் அதன் நுகர்வு மிக அதிகமாகவும் உள்ளது. மேலும் பிற மாநிலங்களிலிருந்து பருத்தியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அதிகப்படியான போக்குவரத்து செலவு ஏற்படுவதால் போட்டி விலையில் பருத்தி கிடைப்பது
தமிழக ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு மிக அவசியமானதாகும். இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக ஜவுளித்துறையின் நலனை கருத்தில் கொண்டு பருத்தி மீதான இறக்குமதி வரியை நீக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதிக்கான வரியிலிருந்து தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால இந்த டெக்ஸ்டைல்ஸ் 10,000 முதல் 15,000 கோடி இதனால சேமிக்கப்படுறாங்க. இதுல இருந்து 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்போட இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு அறிக்கையினால.